அமைச்சர் பதவியில் இருந்து சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் சந்திர பிரியங்காவின் செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்ததால் முதலமைச்சர் ரங்கசாமி அவரை நீக்க பரிந்துரைத்ததாக கவர்னர் தமிழிசை தெரிவித்துள்ளார். மேலும் 6 மாதத்திற்கு முன்பே சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தான் அதை தடுத்ததால் அவர் நீக்கப்படவில்லை. ஏனெனில் கடந்த 6 மாதம் முன்பு சந்திர பிரியங்காவின் பணியில் திருப்தி இல்லை என்பதால் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ரங்கசாமி விரும்பினார். ஒரே பெண் அமைச்சர் என்பதால் அழைத்து பேசி பணியாற்ற சொல்லுங்கள் என நான் கூறினேன் என கவர்னர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 1600 கோடி ரூபாய் நிதி கோரியுள்ளதாகவும் மத்திய அரசு நிச்சயம் நிதி வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, காலாப்பட்டு தொகுதியில் கடல் அரிப்பு பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதை தடுக்க 56 கோடி ரூபாயில் கல்கொட்டும் பணி நடந்து வருகிறது. மக்கள் குறைகளை கேட்டு அதை தீர்ப்பதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க டெண்டர் முடிவு செய்தோம். 1 வாரத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்த வருகிறோம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் 1600 கோடி நிதி கோரியுள்ளோம். மத்திய அரசும் பிரதமர் மோடியும் புதுவைக்கு நிச்சயம் நிதி வழங்குவார்கள். இந்த ஆணை பணியை தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். சந்திர பிரியங்கா நீக்கம் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று முதலமைச்சருக்கு கொடுத்துள்ள அரசியல் உரிமையை கேள்வி கேட்கக்கூடாது என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் எத்தனையோ துரோகத்தை அவர்கள் செய்துள்ளனர் என்றும், கந்தசாமிக்கு காங்கிரஸ் தலைவர் பதவியை வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் எதுவுமே செய்யவில்லை என தொடர்ந்து ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். பட்ஜெட்டில் அறிவித்த அறிவிப்புகளை முழுமையாக செயல்படுத்தி வருகிறோம். இவற்றையெல்லாம் மறைக்கும் விதமாக தொடர்ந்து இழிவான மலிவான சாதி ரீதியான பிரச்சனையை கையில் எடுத்து காங்கிரஸ் அரசியல் செய்கிறது என குற்றம் சாட்டினார். சந்திர பிரியங்கா ராஜினாமா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முதலமைச்சருக்கு ஒரு அமைச்சரை நியமிக்கவும் நீக்கவும் முழு உரிமை உள்ளது. அதற்கான காரணத்தை கூற வேண்டிய அவசியமில்லை. சந்திர பிரியங்கா தனிப்பட்ட யார் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. பொதுவாக பாலின தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறியுள்ளார். இதற்கு எப்படி பதிலளிக்க முடியும்? குறிப்பிட்ட ஒருவர் மீது குற்றம் சாட்டினால் அதற்கு பதிலளிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 32 லட்சத்தை பெண் ஒருவர் இழந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நாவர்குளத்தை சேர்ந்தவர் சந்தானம், இவரது மனைவி லட்சுமி, இவர்களது குடும்ப நண்பர் மூலக்குளத்தை சேர்ந்த மணிமாறன் அறிவுறுத்தலின் பேரில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 15 முதல் 20% வரை அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன்படி லட்சுமி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் முதல் பல்வேறு தவணைகளாக கடந்த ஜனவரி மாதம் வரை 32 லட்சத்திற்கும் மேலாக முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் மேம்பாட்டு பணிகள் நடந்தால் வட்டி தருவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பல மாதங்களாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் கூறியபடி அசல் தொகையும் வட்டியும் கொடுக்கப்படவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலுக்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக முதலமைச்சரை உருவபொம்மை எரித்து காரைக்காலில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியின் கடைமடை பகுதியும் டெல்டா மாவட்டங்களில் ஒன்றுமான காரைக்கால் மாவட்டத்திற்கு விவசாயத்திற்கான 7 டிஎம்சி தண்ணீரை தர மறுத்து வரும் கர்நாடக அரசை கண்டித்து காரைக்காலில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பாஜக துணைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். காரைக்கால் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக அரசையும் காங்கிரஸ் கட்சியையும் கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் முடிவில் திடீரென கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ்
புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சாரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் இருந்து படியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்தபோது அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சுதான நகரை சேர்ந்த மகேஷ், கிருஷ்ணா நகரை சேர்ந்த தயாநிதி, லதா ஸ்டீல் பின்புறம் உள்ள எல்லையம்மன் நகரை சேர்ந்த தனுஷ் என்பதும் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இவர்கள் கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 5000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சந்திரபிரியங்கா அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யவில்லை என்றும் அவர் நீக்கம் செய்யப்பட்டார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அமைச்சராக இருந்த என்ஆர் காங்கிரசின் சந்திரபிரியங்கா திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா தொடர்பாக அனுப்பிய கடிதத்தில் ஜாதிய பாகுபாடு காட்டப்படுகிறது என்றும் தலித் பெண் என்பதால் ஒடுக்கப்படுகிறேன் என்றும் வேதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் அளித்த பேட்டியில் புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திரபிரியங்கா தனது துறையை சரிவர கவனிக்காததால் கடந்த வாரம் முதலமைச்சர் ரங்கசாமி அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அதற்கான கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் கொடுத்தார். இதை அறிந்து கொண்ட அமைச்சர் சந்திரபிரியங்கா ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்துள்ளார். அவர் ராஜினாமா செய்யவில்லை. அவரது செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினாலேயே அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மக்கள் தலைவர் வ. சுப்பையா நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மக்கள் தலைவர் வ. சுப்பையா நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி நெல்லித்தோப்பு சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ஜாமீனில் வெளியே வந்த பிரபல ரவுடியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கராஜன். இவர் மீது மேட்டுப்பாளையம் போலீஸ் நிலையத்தில் கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட 11 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடி பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். சமீபத்தில் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ரங்கராஜனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மேட்டுப்பாளையம் போலீசார் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். அதை ஏற்று ரங்கராஜனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து காலாப்பட்ட சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரங்கராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் வேலூர் சீர்திருத்த நிர்வாக அகாடமியினர் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இங்கு 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறை கைதிகளை நல்வழிப்படுத்த யோகா, நடனம், இசை, கலை, கைவினை பயிற்சி, காலணி தயாரித்தல், கால்நடை வளர்ப்பு, இயற்கை விவசாயம் போன்ற பல்வேறு திட்டங்களை சீர்திருத்தத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வேலூர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த நிர்வாக அகாடமியில் பயிற்சி பெறும் சிறை கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள், புதுவை சட்டக்கல்லூரி 5ஆம் ஆண்டு மாணவர்கள் என 70க்கும் மேற்பட்டவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது சிறைத்துறை ஐ.ஜி. ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் கண்காணிப்பாளர் அழகேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் உடன் இருந்தனர். They have already discussed. Yes. But we can leave otherwise these people can sit. புதுச்சேரி அமைச்சர் சந்திரபிரியங்காவின் ராஜினாமா ஏற்கக்கூடாது என காரைக்கால் மாவட்ட தலித் பழங்குடியின அமைப்புகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா திடீர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட தலித் பழங்குடியின அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் நிலவழகன், புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பெண் அமைச்சராக்கப்பட்டு தற்போது அவரை வற்புறுத்தி பதவி விலகல் என்ற பெயரில் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமைச்சரவை மாற்றங்கள் என்பது இயல்பான நடைமுறைதான். ஆனால் இந்த பெண் அமைச்சர் பதவி பறிப்பு இயல்பானது அல்ல. இதேபோன்று வேறு அமைச்சரை நீக்க முடியுமா? ஆணாதிக்கத்தாலும் சாதிய பார்வையாலும் பாலின ரீதியாகவும் பார்க்கப்படுவதாக கூறி பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார். இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. ஒரு அமைச்சருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது வன்கொடுமை சட்டப்படி குற்ற செயலாகும். எனவே தேசிய SC/ST ஆணையம், துணைநிலை ஆளுநர் ஆகியோர் அமைச்சர் பதவி விலகலை தடுத்து நிறுத்த வேண்டும். பதவி விலகலை மத்திய உள்துறை அமைச்சகம்
இருக்கக்கூடாது. அவர் அமைச்சராக பதவியில் நீடிக்க துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரே ஒரு பெண் பிரதிநிதி அவர்கள்தான். அவர்களுக்கும் பதவி கொடுக்கப்பட்டு பறிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். 33% இடஒதுக்கீடு என்று இந்தியாவில் சட்டம் இயற்றி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கின்ற ஒரு பெண் அமைச்சரையும் துடைத்து இருந்திருக்கிறார்கள். முக்கியமாக அவர் பதவி விலகல் கடிதத்தில் 3 விஷயங்களை அமைச்சர் சந்திர பிரியங்கா குறிப்பிடுகிறார்கள். ஒன்று ஆணாதிக்கம், 2வது தலித், 3வது பாலின சமத்துவம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரியில் காவல் நிலைய பகுதியிலேயே பட்டாசு வெடித்து அரசியல்வாதி போல இன்ஸ்பெக்டர் பிறந்தநாள் விழா கொண்டாடியது பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் வேலையன் இவர் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி காவல் நிலைய பகுதியிலேயே பட்டாசு வெடித்து அரசியல்வாதி போல தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடியுள்ளார். அந்த பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலரும் போலீஸ் நிலையம் வந்து இன்ஸ்பெக்டருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இது வில்லியனூர் பகுதியில் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கொலை, கஞ்சா விற்பனை என குற்ற சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் இன்ஸ்பெக்டர் வேலையன் தனது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடியிருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் வேலையனிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த கொண்டாட்டத்தில் குற்ற செயல்களில் தொடர்புடையவர்கள் யாரேனும் கலந்து கொண்டார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என எஸ்பி வம்சிதர் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்றம் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலைப்பண்பாட்டு, ஆதி திராவிடர் நலன், தொழிலாளர் நலன், வீட்டு வசதி வாரியம், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் ஆகிய துறைகளை கவனித்து வந்தார். இந்நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கவர்னர் மற்றும் முதல்வருக்கு கடிதம் அனுப்பினார். அதைத் தொடர்ந்து காலியான அமைச்சர் பதவி யாருக்கு ஏற்ற போட்டி துவங்கியது. வழக்கமாக அமைச்சரவையில் காரைக்காலுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும். அதன் அடிப்படையில் சந்திர பிரியங்காவிற்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தற்போது அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் அதற்கு அடுத்தபடியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அமைச்சராகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் ஆதி திராவிட நலத்துறையை தங்களுக்கு வழங்குமாறு பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் முதலமைச்சர் எந்த உறுதியும் அளிக்கவில்லை. அதே சமயம் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்ற முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். புதிய அமைச்சர் பதவியேற்ற பின் அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட உள்ளது. தேசியம் தழுவிய பாலஸ்தீன மக்களுடன் இந்தியா என்ற தலையங்கத்தின் கீழ் சுதந்திர பாலஸ்தீன மக்களுக்கான உலக நாடுகள் ஐக்கிய நாடுகளின் சபையை வலியுறுத்தி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியில் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தேசியம் தழுவிய பாலஸ்தீன மக்களுடன் இந்தியா என்ற தலையங்கத்தின் கீழ் சுதந்திர பாலஸ்தீன மக்களுக்கான உலக நாடுகள் ஐக்கிய நாடுகளின் சபையை வலியுறுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை பல மாநிலங்களிலிருந்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்தில் பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற இருந்த கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற புதுச்சேரி மாநில தலைவர் அட்வொகேட் பர்ஹத்துல்லா, மாநில துணைத் தலைவர் ஆனிஃபா, மாநில பொருளாளர் காசி உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினரை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். பேசி சுமூகமான ஒரு முடிவை எடுக்கவும் வலியுறுத்தி இன்று ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து எஸ்டிபிஐ கட்சி இன்று நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது காலையிலே எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இப்போது மாலையிலே அனுமதி ரத்து என்று செய்துள்ளார்கள். மாநில அரசின் இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கை வன்மையாக கண்டிப்பதோடு அரசமைப்பு வழங்கிய உரிமைகளை வழங்க வேண்டும். நெடுங்காடு கொம்யூன் பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த சாலைகளை சரி செய்து தரக்கோரி பாஜக மாவட்ட தலைவர் சேனாதிபதி தலைமையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. கிராம பகுதிகளில் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்வதற்கு மத்திய அரசு மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் சேனாதிபதி நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் சாலை பணி துவங்க தாமதம் ஏற்படுவதாகவும் அமைச்சரின் தொகுதி என்று பாராமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பாஜக மாவட்ட தலைவர் சேனாதிபதி குற்றம் சாட்டினார். மழைக்காலம் வரும் முன்பு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட சாலைகளை சீர் செய்யவில்லை என்றால் பாஜக சார்பில் போராட்டங்கள் நடத்த உள்ளதாக சேனாதிபதி தெரிவித்தார். சாலை வசதி மற்றும் அங்கே சாக்கடை தேங்கி நிற்கிறதால கொசு தொல்லைகள், அதனால் பொதுமக்களோட பாதிப்பை உணர்ந்து மனு கொடுக்கறதுக்கு வந்தோம். இது ஒரு அமைச்சருடைய தொகுதியாக இருந்தும் கூட
இந்த தொகுதியில் வந்து நலத்தை இந்த மாதிரியான சாலை வசதிகள் மேம்பாட்டு விஷயத்தில் எந்த துளி அளவிலும் இந்த அதிகாரிகள் அக்கறைப்படுத்துவதில்லை. இங்கே ஊழியர்கள் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு வர்றதில்லை. எல்லா ஃபைல்களும் இங்கே கோப்புகளும் தேக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. கேட்டால் இங்கே ஊழியர் பற்றாக்குறையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 6 மாதங்களுக்கு முன்பே அமைச்சர் பதவியிலிருந்து சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.